வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ நேற்று வீடியோவில் நம்மளுடைய ட்ரேடோட ரிசல்ட்ஸை போட்டிருந்தோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் ஸோ அதெல்லாம் போட வேணாம் சார், ஏன்னா செபியுடைய ரூல் அப்படின்றதுனால சொன்னாங்க. ஸோ நிறைய பேர் லாஸ்ட் மந்தோட இப்போ இந்த மந்த் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா செஷன்ஸு, மந்த்லி செஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது அது கேட்டாங்க, ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ்லாம் வச்சு எப்படி சார் ட்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் பண்ணி காமிங்க, நாங்கள் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ சும்மா அதுக்காக தான் போட்டது. பட் இனிமேல் அது வராது. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ வாட்ஸ்அப்பில் சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய லிங்க் நம்மளுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் பின் பண்ணி வைக்கிறேன், வாட்ஸ்அப் சேனலுடைய லிங்க்கு. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் நீங்கள் ஜாயின் பண்ணும்போது அதில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் நம்ம லைவ் வர்றோம் இல்லை வீடியோ அப்லோட் பண்ணுறோம்னா நோட்டிஃபிகேஷன் வராதவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அதன் மூலிமா நம்ம சென்ட் பண்ணுவோம். அதில் லிங்க் போட்டோம்னா அதில் உங்களுக்கு ரிசீவ் ஆகும். ஸோ இடையில எதுவும் சின்ன சின்ன அப்டேட்ஸு மார்க்கெட்டை பற்றினது அண்டு மேக்ஸிமம் ட்ரேட் ரிசல்ட்ஸ் அந்த மாதிரிலாம் ஏதாவது போடுற மாதிரி இருந்தால் அதில் போடலாம். அது ஒரு என்ன சொல்கிறது, உங்களுக்கு அதை எப்படி புரிய வைக்கணுன்றதுக்காக அது பண்ணி காமிச்சேன். ஏன்னா ஆல்மோஸ்ட் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு அதை எப்படி புரிய வைக்கணும்னா ப்ராஃபிட்டை காமிச்சு தான் புரியும். நானும் ஸ்டாக் மோக்கு இதெல்லாம் ரன் பண்ணி காமிச்சிட்டேன். அப்படி இருந்துமே நிறைய பேருக்கு புரியலை, அந்த ஹெட்ஜோட விஷயங்கள், முக்கியமான அந்த ஹெட்ஜோட சாராம்சம் என்ன அப்படின்றதெல்லாம் புரியலை. இன்றைக்கும் கூட பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நம்ம கிட்டத்தட்ட 700 அப்படின்ற லெவலில் ரீச் பண்ணி கீழே வரும்போது நம்ம 600 வரைக்கும் ஹோல்டு, 600க்கு முன்னாடியே எக்ஸீட் ஆகிடுச்சு. ஆனால் 600 வருவாங்கன்றது தெரியும். ஏன்னா நம்மளுக்கு டேபிள் நேற்றுக்கு நம்ம ஷார்ட் எட்ஜோட பாட்டம் 24,700, ஒயிட் எட்ஜோட பாட்டம் 24,600. அதேமாதிரி நம்ம 24,700 ஸ்ட்ராடில் எடுக்கலை. ஏன் எடுக்கலை அப்படின்ற லெவலுக்கு அதனால தான். ஏன்னா எடுத்திருந்தோம் அப்படின்னா நீங்கள் 650 ஸ்டாப் ஆகிருப்பீங்க, கீழே 650 ரிவர்சல் ஆகும் அப்படின்ற ஒரு கண்டிஷன்ஸில் நிறைய பேர் யோசிச்சிருக்கக்கூடும். அதனால தான் நம்ம 700 ஸ்ட்ராடில் எடுக்காமல் நம்ம 700 to 800 ஸ்ட்ராங்கில் எடுத்துகிட்டு அண்ட் 600 ஒயிட் எட்ஜோட பாட்டமாக நம்ம வச்சுருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் காலையில் அங்கே தான் ரீச் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இப்போ என்ன நடந்திருக்கு இன்றைக்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இன்றைக்கி ஓப்பன் பிலோ அண்டு மந்த்லி ஓப்பனுக்கு பிலோ க்ளோஸ் வச்சுக்கிறாங்க. பட் வீக்லி ஓப்பன், அதாவது எஸ்டர்டே உடைய ஓப்பன் அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்காங்க. ஸோ மந்த்லியிலையும் டெய்லியிலையும் ஒரு நெகட்டிவாக இருந்தாலும் வீக்லியில் அவங்க பாசிட்டிவாக வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கன்றது தான் இதுலேருந்து தெரியுது. ஓகேங்களா? ஸோ இதில் போட்டிருக்க லைன்ஸ்லாம் நேற்றுக்கு நம்ம போட்டிருந்தது. ஸோ இதை பார்த்து குழப்பம் அடைய வேண்டாம், அந்த லைனில் நம்ம எடுத்துருவோம். ஸோ இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு இன்டெசிசிவாக மார்க்கெட் முடிஞ்சிருக்கு. அதாவது எஸ்டர்டே ஹைக்கும் லோவுக்கும் உட்பட்டு அண்ட் இன்றைக்கி ஓவரால் ரேஞ்சுக்குமே கிட்டத்தட்ட மிட் ரேஞ்சில் நம்மளுக்கு மார்க்கெட் முடிச்சுக்கிறாங்க. சரிங்களா? அப்போ கிட்டத்தட்ட 730ன்னு வச்சா கூட கீழே நம்மளுக்கு 590ன்னு வச்சா கூட கிட்டத்தட்ட 140 பாயிண்ட்ன்றப்போ ஒரு 50 பாயிண்ட் மேலே கிட்டத்தட்ட மிடில் தான் நியர்பை ஓப்பன் க்ளோஸ் வச்சுருக்காங்க ஹை டு லோவுக்கு. ஸோ ஒரு இன்டெசிசிவாக தான் இருக்குது. அதே மாதிரி மார்க்கெட் டேபிளில் என்ன அமைஞ்சிருக்குன்றதை பார்க்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். டேபிளில் அமைஞ்சிருக்கிறது இது வரைக்கும் நம்ம சொன்னதை விட வித்தியாசமானது இந்த டேபிள். சரிங்களா? இதுக்கு முன்னாடி நம்மளுக்கு இது ஆக்சுவலாக ட்ரிபிள் ஸ்ட்ராடல். இந்த டேபிளை நீங்கள் நிறையா தடவை பார்த்துருப்பீங்க. பட் இந்த டேபிளில் இந்த மாதிரி க்ளோஸை நம்ம பார்த்துருக்க மாட்டோம். அதாவது டேபிளில் 600 புட் ஆப்ஷன், 700 கால் ஆப்ஷன், 600 கால் ஆப்ஷன், 700 புட் ஆப்ஷன், 650 கால் அண்ட் புட். இப்போ இதில் என்ன தெரியுது உங்களுக்குன்னா, ஸ்ட்ராடல் 3 ஸ்ட்ராடல், அதாவது 600 புட்டு அண்ட் 600 கால் அண்ட் 700 கால் அண்ட் 700 புட், அதுக்கப்புறம் 650 கால் அண்ட் புட். ஆல்மோஸ்ட் அவங்க வால்யூம் அண்ட் வேல்யூவில் எல்லாமே ஈக்குவலாக தான் இருக்காங்க. அதுக்கு கீழே இருக்கவங்க எல்லாமே கம்மியாக தான் இருக்காங்க. ஸோ இந்த 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுத்துட்டிங்க அப்படின்னா அந்த 6 ஸ்ட்ரைக் ப்ரைஸுக்குள்ளே 3 ஸ்ட்ராடல் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய தடவை பார்த்துருப்போம். ஒரு 2 டைம்ஸ் எக்ஸ்பைரிக்கு முந்தைய நாள் இதே மாதிரி ட்ரிபிள் ஸ்ட்ராடல் இருந்தாங்க. அந்த ட்ரிபிள் ஸ்ட்ராடலுக்கு மார்க்கெட் ஸ்ட்ராடல், அதாவது இந்த 3 ஸ்ட்ராடல் இருக்குன்னா அந்த 3 ஸ்ட்ராடலுக்கும் எல்லைகள் இருக்குது இல்லையா? அதாவது 24,650 ஸ்ட்ராடலுக்கு இல்லைன்னா 24,700 அண்ட் 24,600. சரிங்களா? அப்போ 600 ஸ்ட்ராடல், 24,600 ஸ்ட்ராடலுக்கு 24,550 மேலே 24,650, 50 பாயிண்ட். அதே மாதிரி 700 ஸ்ட்ராடலுக்கு 24,750 அண்ட் 24,650. சரிங்களா? அப்போ இதனோட ரொம்ப டாப் மோஸ்ட் ஸ்ட்ராடலுடைய எல்லை அப்படின்றது 24,750. பாட்டம் ஆஃப் த ரேஞ்சுன்றது 24,550. இது நம்ம நிறையா தடவை பார்த்துருக்கோம். அந்த 3 ஸ்ட்ராடல் இருந்தால் நம்ம அப்படி தான் எடுப்போம். அப்போ ஓவரால் 24,750லேருந்து கீழே 24,650
550 வரைக்கும் இதுதான் இந்த 3 ஸ்ட்ராடலுக்கு உண்டான மினிமம் ரேஞ்ச். சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து இதுக்குள்ளே இருக்கிறது அந்த ஐடிஎம். சரிங்களா? 600, அதாவது 650 மார்க்கெட் முடிச்சிருக்காங்க அப்படின்னா 600 கால் ஆப்ஷன் அண்ட் 700 புட் ஆப்ஷன். இவங்க 2 பேரும் ஐடிஎம். ஸோ ஐடிஎம் ஏன் அந்த இடத்துல உள்ளே வர்றாங்கன்னா அவங்கள்ட்ட டைம் வேல்யூ இருக்குது. ஐடிஎம்லேயே நம்மளுக்கு டைம் வேல்யூ இருக்குது. அதான் 650 649 மார்க்கெட் இருக்காங்கன்னா 650னே வச்சுக்கலாம். அப்போ கிட்டத்தட்ட உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது? 67 பாயிண்ட் உங்கள்கிட்ட டைம் வேல்யூ இருக்குது. அதே மாதிரி 700 புட் ஆப்ஷன். 700 புட் ஆப்ஷனில் எவ்வளோ இருக்கணும்? 50 ரூபா தான் இருக்கும். 50 ரூபா 51 ரூபா தான் இருக்கணும். அவங்கள்ட்டையும் 67 ரூபா டைம் வேல்யூ. ஈவன் டைம் வேல்யூ 2 பேர்த்துக்கிட்டையுமே இருக்குது. ஸோ அந்த க்ளோசிங் ப்ரைஸும் ஆல்மோஸ்ட் ஈவன். கால் ஆப்ஷன் 24, 600 புட் ஆப்ஷன் அண்ட் 700 கால் ஆப்ஷன், 600 கால் ஆப்ஷன் அண்ட் 700 புட் ஆப்ஷன் அண்ட் 650 கால் அண்ட் புட் ஆல்மோஸ்ட் எக்ஸாக்டாக முடிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சினாரியோவில், அதாவது ட்ரிபிள் ஸ்ட்ராடலில், அந்த ட்ரிபிள் ஸ்ட்ராடலுடைய மிட்டில், எக்ஸாக்ட் மிட்டில் க்ளோஸு அண்ட் எல்லா ப்ரீமியமும் சேமாக இருக்குது. ஸோ இந்த சினாரியோவில் நாளைக்கு இருக்கக்கூடிய மார்க்கெட் தான் ரொம்ப ரொம்ப டஃபஸ்ட்டாக இருக்கும். ஒரு இன்டெசிசிவாக இருக்கும். எங்கே ஓப்பன் ஆகுறாங்கன்றதை பொறுத்து இருக்குது. ஏன்னா எந்த பக்கம் ஓப்பன் ஆனாலும் அந்த பக்கத்துக்கு ஐடிஎம் இருக்காங்க. கேப் அப் ஓப்பன் ஆனால் கால் ஆப்ஷன் இங்கே 24, 600, 650 ஐடிஎம் ஆயிரும். சரிங்களா? ஆல்ரெடி இன்றைக்கி செல் பண்ணது நாளைக்கு ஐடிஎம் ஆயிரும். கீழே 600 ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா 650 புட் ஆப்ஷனும் 700 புட் ஆப்ஷனும் என்ன ஆகும்? ஐடிஎம் ஆகி ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்போ கீழே ஓப்பன் பண்ணால் மேலே ஓப்பன் பண்ணால் கீழேன்ற ஒரு 5 to 15 மினிட்ஸ் அந்த மாதிரி ஒரு ஆள் இருக்கக்கூடும். இல்லைன்னா அகைன் மேலே போயிட்டு ஒரு ரேஞ்ச் எடுத்துகிட்டு அங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கோ, இல்லை 24,750 கடந்தால், அதே மாதிரி 24,550க்கும் கீழே சஸ்டெயின் ஆனால், அட் த சேம் டைம் இதுக்கு எல்லாத்துக்கும் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி ஒத்து போகணும். ஓகேங்களா? 24,750 தாண்டி நிற்கும்போது ட்ரேபிளில் எந்த ஒரு விதமான ஸ்ட்ராடல் இருக்கக்கூடாது. ஸ்ட்ராடல் இருக்கலாம், பட் அது போகக்கூடிய இடமா இருக்கணும். போகக்கூடிய இடம்னா அடுத்தடுத்து மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் மேலே போகிற மாதிரி அமையணும். சப்போஸ் கீழே வந்துட்டாங்க அப்படின்னா மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் கீழே வர்ற மாதிரி அமையணும். இதுதான் இந்த இன்ட்ராடே டேபிளுக்கு உண்டான அனலிசிஸ். ஸோ இதுதான் நம்ம வந்து ரொம்ப ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு அந்த 6 டைப் ஆஃப் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள்ன்ற ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிரும். டீட்டெயில்டாக சொல்கிறது வந்து நம்ம ஒன்லி ஃபார் பெய்டு மெம்பர்ஸ்க்காக நம்ம சொல்லிகிட்ருக்கோம். ஸோ அப்போ இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா 24,650 மார்க்கெட் முடிச்சுக்கிறாங்க. அப்போ 24,600 புட் ஆப்ஷன், 700 கால் ஆப்ஷன். இந்த இடத்துல 650 ஸ்ட்ராடல் இருக்குது. பட் நம்ம ஸ்ட்ராடல் பேஸ் பண்ணி எடுக்க போகிறதில்ல, இந்த எட்ஜை பேஸ் பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஏன்னா 650 மிட்டில் முடிச்சுக்கிறாங்க. 600 புட் ஆப்ஷன், 700 கால் ஆப்ஷன் அண்ட் ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு ஒயிட் ரேஞ்சும் அதான், ஒயிட் எட்ஜும் அதான், ஷார்ட் எட்ஜும் அதான், அப்புறம் மிட் பாயிண்ட்டு, ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட், ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட் ரெண்டுமே 650 தான். அப்போ 24,600 மைனஸ் 68 அப்படின்னா 24,532 அண்ட் 24,700 ப்ளஸ் 68னா 24,768. ஸோ அந்த 68 கிட்டத்தட்ட நம்மளுக்கு 120, 136 பாயிண்ட். அப்போ 24,600 ப்ளஸ் மைனஸ் 24,600 புட் ஆப்ஷன் மைனஸ் 136 அப்படின்னா கிட்டத்தட்ட 24,474 சம்திங் வரும். 464, 24,464. ஸோ 136 ப்ளஸ் பண்ணோம் அப்படின்னா 24,836 வரும். ஸோ இதுதான் ஒய்டஸ்ட் ரேஞ்ச். சரிங்களா? இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணாலும் கூட நாளைக்கு இவங்க எங்கே ஓப்பன் ஆகிறாங்கன்றதான் விஷயம். ஒரு ட்ரிபிள் ஸ்ட்ராடில் மேலே இருக்கக்கூடிய எட்ஜஸில் இதுலேயே ஓப்பன் ஆனால் தான் அடுத்த ரேஞ்ச் வரைக்கும் வர்றதுக்கு சான்சஸ். இஃப் இன் கேஸ் இது வந்து ஃப்ளாட்டாக ஓப்பன் நடந்துருச்சு அப்படின்னால், இல்லை இந்த 3 ஸ்ட்ராடல் இருக்கு இல்லையா, 3 ஸ்ட்ராடலுக்கு நம்ம ஒரு ரேஞ்சு கொடுத்துட்றோம். ஸ்டாப் மோஸ்ட்டும் பாட்டமும் அந்த ஸ்ட்ராடலில் இங்கே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. நியர்பை இந்த இடத்துல இப்படி ஓப்பன் ஆகிட்டு இந்த ஸ்ட்ராடலுக்கு நியர்பை ஓப்பன் ஆனாலோ, இல்லை டாப் மோஸ்ட்டில் இருக்க ஸ்ட்ராடலுக்கு நியர்பை ஆனாலோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். வாலட்டிலிட்டியும் இருக்கும். அட் த சேம் டைம் அதை சைட் வேஸ்க்குள்ளேயும் கொண்டு போகிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. இல்லை ஒரு ரேஞ்சாக ஒரு ரேஞ்ச், அதாவது ட்ரிபிள் ஸ்ட்ராடலில் ஒரு எட்ஜை கடந்துட்டு இன்னொரு எட்ஜுக்கு நியர்பை போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கும். இது எல்லாத்துக்கும் ஐவிஸ் கரெக்டாக செட் ஆகணும். அதேமாதிரி நம்ம மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள், டைப்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் பார்த்துருக்கோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி அங்கே மல்டிபிள் ஸ்ட்ராங்கிளும் க்ரியேட் ஆகும். நீங்கள் அந்த டைப் ஆஃப் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் பார்க்கலன்னா அந்த வீடியோ பாருங்கள். நான் இப்போ வந்து அதை ப்ளேலிஸ்ட்டில் ஜாயின் பண்ணி விட்டுறேன். அதை நீங்கள் பார்த்து அதுக்கு கரெக்டாக நீங்கள் டேட்டாஸ் எடுத்து அனலைஸ் பண்ண ஆரம்பித்தாலே ஒரு ரேஞ்ச் நம்ம கொடுத்துட்றோம். முந்தைய நாள் டேபிளில் வச்சு நம்ம ரேஞ்ச் எடுத்துடுறோம். அந்த ரேஞ்சுக்குள்ளே மூவ்மெண்ட்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத அந்த டைப்ஸ் ஆஃப் மல்டிபிள் ஸ்ட்ராங்கிள் பார்த்தீங்கன்னா தான் புரியும். இல்லைன்னா அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது.
ஒவ்வொரு நாளைக்கும் டேபிளும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும், மார்க்கெட்டும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அனலைஸ் பண்ணாமல் நம்மளால் சஸ்டெயின் பண்ண முடியாது. ப்ரீ டிட்டர்மைண்டாக ஒரு 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 ஸ்ட்ராட்டஜி வச்சுட்டு இந்த கேண்டில் வந்துச்சுன்னா இந்த கேண்டிலுக்கு மேலே அந்த கேண்டிலுக்கு கீழே, இல்லை 15 மினிட்ஸ் க்ளோஸு, இல்லை 1 ஹவர்ஸ் க்ளோஸு, அந்த மாதிரிலாம் இங்கே கிடையவே கிடையாது மார்க்கெட்டில். நீங்கள் இந்த ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பொறுத்து தான் மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து அதன் மூலியமாக தான் நீங்கள் நடந்துகிட்ருக்கு, மூவ்மெண்ட்டே நடந்துகிட்ருக்கு. நீங்கள் அதை கரெக்டாக அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா தெரியும். சரிங்களா? 80% ஆஃப் த மார்க்கெட் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கிறதுக்கு சான்சஸ். ஸோ அதை வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ண கற்றுக்குங்க. ஒன்று சரியான ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸரை கேட்டு இது பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்களாக ஓனாக அனலைஸ் பண்ண கற்றுக்குங்க. நிறைய பேர் வந்து ஃபேக்காக போய் மாட்டுறதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. சரிங்களா? அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள். ஓன் அனலைசிஸ்ன்றது இருக்கிறதுலே சிறந்தது. அதை தவிர்த்து வேற ஒருத்தர் சொன்னால் கூட அந்தளவுக்கு உங்களால் அனலைஸ் பண்ண முடியாது. நீங்கள் அனலைஸ் பண்ணி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதை விட சிறந்தது வேறு எதுவும் கிடையாது. ஸோ ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுங்கள். இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி பொறுத்த மட்டும் கால் ஆப்ஷன் சைடு 11, புட் ஆப்ஷன் சைடு வந்து 12. சரிங்களா? அப்போ ஆல்மோஸ்ட் புட் ஆப்ஷன் சைடு ஒரு பாயிண்ட் அதிகமாக இருக்காங்க. அப்போ நாளைக்கு வந்து ஒரு ஓப்பன் எப்படி அமைய போகுது, ஓப்பனுக்கு கீழேயா இல்லை ஓப்பனுக்கு மேலேயா அப்படின்றத பார்க்கணும். அண்ட் ட்ரிபிள் ஸ்ட்ராடில் எந்த ஸ்ட்ராடலுக்கு நியர்பை ஓப்பன் பண்ணுறாங்கன்றதையும் பார்க்கணும். அடுத்ததாக வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு ஒரு டவுன் சினாரியோ, அதாவது நிஃப்டி வந்து எஸ்டர்டே லோவுக்கு கீழே போகலை, பட் பேங்க் நிஃப்டி வந்து எஸ்டர்டே லோவுக்கு கீழே போயிட்டாங்க. இப்போ இதில் நீங்கள் பாருங்கள், நிஃப்டிலே உங்களுக்கு தெரியும், நேற்றுக்கு நேற்று வந்து ஒரு மைனஸ். சரிங்களா? அதாவது வெள்ளிக்கிழமை வந்து ஒரு மைனஸ், திருப்பி திங்கக்கிழமை ஒரு ப்ளஸ், இப்போ மறுபடியும் மைனஸில் முடிச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்படி கேண்டில் செக்ஷன் கீழே வந்து நீங்கள் வரையறுக்க முடியுமா, இல்லை ஒரு சார்ட்டோட பேட்டர்ன் கண்டிஷன்ஸில் இதில் நீங்கள் வரையறுக்க முடியுமா? முடியாது. சரிங்களா? ஸோ ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை பொறுத்து தான் எல்லாம் அமையுது. ஸோ அதை பேஸ் பண்ணி பார்க்க ஆரம்பிங்க, ப்ராப்பராக அதை பேஸ் பண்ணி எடுக்க ஆரம்பிங்க. இருக்கலாம் ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸோ கான்செப்டோ இருக்கலாம், அதில் எந்த அளவுக்கு சக்ஸஸ் ரேட் இருக்குது பாருங்கள். முடிஞ்சால் ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அதை கூட வச்சு ஃபைன் டியூன் பண்ணுங்கள். ஸோ தனியாக பிளைண்டாக இது பண்ண வேணாம். அதே நேரம் வந்து ஒரு மார்க்கெட்டிங் அனலைஸ் பண்ணிங்கன்னா எடுத்த உடனே ஒரு கான்செப்ட்டுக்குள்ளே வந்தோடனே என்ட்ரி எங்கே எடுக்கலாம், எக்ஸிட் எங்கே போகலான்றதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒரு கான்செப்டில் வர்றதுன்றது தப்பு. புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். எப்போவுமே அந்த கான்செப்ட் மூலிமா மார்க்கெட் எப்படி ரன் ஆகுதுன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் கடைசியாக தான் என்ட்ரி அண்ட் எக்ஸிட்டை பற்றி யோசிக்கணும். சரிங்களா? எடுத்தோடனே என்ட்ரி அண்ட் எக்ஸிட், ஒரு கான்செப்ட்டில் இந்த கான்செப்ட்டில் எவ்வளோ ப்ராஃபிட் வரும், அந்த கான்செப்ட்டில் எப்படி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எடுக்கிறோம் அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு அந்த கான்செப்ட் மூலிமா மார்க்கெட்டு ஒர்க் அவுட் ஆகுமா, மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ணுதா அப்படின்றத பார்த்துட்டு அதை அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதன் மூலிமா எப்படி என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எடுக்கலான்றது தான் விஷயம். ஓவரால் ஒரு ரேஞ்ச் இருக்குன்னா அந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம எடுக்கிறோம், முந்தைய நாள் டேபிளை வச்சு அடுத்த நாள் டேபிளை பொறுத்து அந்த ரேஞ்சுக்குள்ளே மூவ்மெண்ட் இருக்கும். அப்போ ஒரு நம்பரை கடந்தால் இன்னொரு நம்பருக்கு போகிறதுக்கு சான்சஸ், ஆர்எல்ஸ் அந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் போகிறதுக்குள்ளே மார்க்கெட்டில் இங்கே ப்ரீமியம் வந்து ஒரு லோ டு ஹை வச்சுட்டாங்கன்னா வேலை முடிஞ்சது. இப்போ அதுக்கு இடையிலே உட்பட்டே சைட் வைஸோ இல்லை கீழே போகிறதுக்கோ சான்சஸ், அதுக்குமே டேபிள் எப்படி இருக்காங்கன்னு பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. பேங்க் நிஃப்டி நம்மளுக்கு 55,500 ஸ்டாடில் மார்க்கெட் முடிஞ்சிருக்குது 55,360. அப்போ கிட்டத்தட்ட என்ன பண்ணுறாங்கன்னா இங்கே 55,000 புட் ஆப்ஷன், 56,000 கால் ஆப்ஷன் அண்ட் மிட்டில் 55,500 ஸ்ட்ராடில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அவங்களும் அப்படி தான். அப்போ இந்த 600 55,500 புட் ஆப்ஷனோட ப்ரீவியஸ் க்ளோஸு அண்ட் 55,500 கால் ஆப்ஷனுடைய ப்ரீவியஸ் க்ளோஸு அண்ட் லோவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை, இருந்தாலும் நீங்கள் லோவை பேஸ் பண்ணி எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். ஸோ வைடஸ்ட் ரேஞ்சாக நீங்கள் போகிறீங்கன்னா இங்கே தான் 56,397, கிட்டத்தட்ட 54,700 இதை மைனஸ் பண்ணிங்கன்னா சொல்கிறேன். ஸோ அது ஒரு ரேஞ்சு கிடைக்கும். அந்த ரேஞ்ச் எப்படின்னு பாருங்கள். இன்றைக்கி ஆல்மோஸ்ட் அவங்க நெகட்டிவில் முடிச்சுருக்காங்க. ஓப்பனுக்கு கீழே, எஸ்டர்டே லோவுக்கு கீழே, எல்லாத்துக்கும் கீழே முடிச்சுக்கிறாங்க. ஸோ நாளைக்கு வந்து அவங்க ஓப்பன் எப்படி அமைய போகுது அப்படின்றத பார்க்கணும். ஸோ இங்கே கால் ஆப்ஷன் சைடு இம்ப்ளைட் வாலட்டிலிட்டியோட புட் ஆப்ஷன் சைடோட இம்ப்ளைட் வாலட்டிலிட்டி அதிகமாக இருக்காங்க பேங்க் நிஃப்டி சைடில். அப்போ பேங்க் நிஃப்டி நாளைக்கு நிஃப்டியோட மொமெண்டத்துக்கு பேங்க் நிஃப்டி எப்படி சப்போர்ட் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா ஒரு சப்போர்ட்டிங் இண்டெக்ஸாக இவங்க என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி ஆல்மோஸ்ட் நிஃப்டி கீழேயே முடிஞ்சதுக்கும் கீழேயே வந்ததுக்கும் மேக்ஸிமம் ஆஃப் த ரீசன் வந்து பேங்க் நிஃப்டியாக கூட இருக்கும். சரிங்களா? நீங்கள் ஸ்டாக்கோட வெயிட்டேஜ் உள்ள ஸ்டாக்கு அதெல்லாம் நீங்கள் போய் பார்க்குறத விட சப்போர்ட்டிவாக ஒரு இண்டெக்ஸ் இருக்காங்கன்னா அந்த இண்டெக்ஸ் எப்படி ஒர்க் ஆகுறாங்க, அந்த இண்டெக்ஸ் எந்த பக்கமாக மூவ்மெண்ட் கொடுக்குறாங்க, அண்ட் மார்க்கெட்டில் நம்ம எடுக்கக்கூடிய அந்த எட்ஜஸ் முக்கியமாக
எட்ஜஸுக்கு அண்ட் மிட் பாயிண்ட்டுக்கு மேலே இருக்காங்களா கீழே இருக்காங்களா அப்படின்றதெல்லாம் பார்க்கணும். அண்ட் அதில் எந்த இடத்துல ஓப்பன் வைக்கிறாங்க. ஒரு எஸ்டர்டே எடுக்கக்கூடிய எட்ஜஸ்க்கு மேலே ஓப்பன் பண்ணி அந்த ஓப்பனுக்கு கீழே வந்து எட்ஜையும் கிடக்குறாங்களா. அப்போ ஓப்பனுக்கு கீழே வந்த ஒரு கன்ஃபர்மேஷன், அந்த எட்ஜை கீழே வர்றாங்க இன்னொரு கன்ஃபர்மேஷன்ற மாதிரி டபுள் த டைம் கன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்துகிட்டே போனோம்னா தான் அதுக்குள்ளே நீங்கள் அந்த மூமெண்ட்டை வந்து கண்டுபிடிச்சிடலாம். பட் அதுக்குள்ளே கன்ஃபர்மேஷன்ஸ் லெவலாக என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணும். பார்த்துட்டு அதன் மூலியமாக நம்ம என்ட்ரி அண்ட் எக்ஸிட் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலான்றது அதுக்கப்புறம் தான் வரணும். இப்போ இன்றைக்கி எடுத்திங்கன்னா ஓப்பன் வந்து கிட்டத்தட்ட மந்த்லி ஓப்பனுக்கு நியர்பை ஓப்பன். அப்போ கீழே நம்மளுக்கு ஷார்ட் எட்ஜோட பாட்டம்ன்ற 24,700. அப்போ அந்த இடத்துல நம்மளுக்கு 2 கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. 3 கன்ஃபர்மேஷன் ஆக்சுவலாக ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே ஓப்பன் அண்ட் ஓப்பனுக்கு கீழே அண்ட் ஷார்ட் எட்ஜோட பாட்டத்துக்கும் கீழே. அப்போ கீழே நம்ம அடுத்த என்ன லெவல் இருக்குது, எஸ்டர்டே லோவுக்கு முன்னாடி ஒயிட் எட்ஜோட பாட்டம் இருக்குது. அதேமாதிரி நம்ம சொல்லியிருக்கோம் ஒரு ப்ரீமியத்தில் வந்து ப்ளஸில் முடிச்சிட்டாங்க அப்படின்னா அடுத்த நாள் வந்து எஸ்டர்டே லோவை கட் பண்ணுறதுன்றது வாய்ப்பு கம்மி. அப்போ நேற்றுக்கு நம்மளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 130 பாயிண்ட் ப்ளஸில் முடித்தவங்க இன்றைக்கி அந்த லோவுக்கு வரவில்லை, 600 ஸ்டாப் ஆகிட்டாங்க. சினாரியோவும் இந்த இடத்துல அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க 2 விஷயத்தை வந்து, அதாவது நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸே உள்ளே கொண்டு வரோம், இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி உள்ளே கொண்டு வரோம், அண்ட் மார்க்கெட் சினாரியோவே உள்ளே கொண்டு வரோம், அண்ட் ஆப்ஷன் ப்ரீமியத்தை உள்ளே கொண்டு வரோம். இது எல்லாத்தையும் சேர்த்து கம்பைன் பண்ணி ஒரே இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்படி பார்த்தா தான் பண்ண முடியும். சிம்பிளாக ஒரே ஒரு டேட்டா இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ண முடியுமானா முடியாது. ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸை மட்டும் வச்சு ட்ரேட் பண்ண முடியுமானா முடியாது. சினாரியோ பேஸில் ட்ரேட் பண்ண முடியுமானா அதுவும் முடியாது. ரெண்டாவது நம்ம சொல்லக்கூடியது வந்து ஒரு பையர், ஆப்ஷன் பையர் வந்து மினிமமாக டார்கெட் வைங்கன்னு சொல்கிறது காரணம் இதுதான். ஸோ மார்க்கெட் வந்து நல்ல டவுன் ட்ரெண்ட் வந்துருச்சு. இந்த இடத்துல இந்த 700லேருந்து 600 வரப்போகிறாங்க தெரியும். ஒருவேளை 600க்கு கீழே இன்னும் போவாங்களோ அப்படின்னு நீங்கள் ஹோல்டு பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுடைய ப்ராஃபிட் கம்மியாக இருக்கும். ஆல்மோஸ்ட் இங்கே வந்து திருப்பி மேலே போகும்போது நீங்கள் எடுத்த என்ட்ரி ப்ரைஸ்க்கு நியர்பை புட் ஆப்ஷன் இருக்கும். ஒரு 5 பாயிண்ட் 6 பாயிண்ட் வித்தியாசத்தில் தான் இருக்கும். ஸோ இதனால தான் மினிமமாக டார்கெட் வச்சு காலையில் ஒரு மொமெண்டம் கொடுக்கும்போது அந்த இடத்துல நம்ம எக்ஸிட் ஆகிடணும் ஆப்ஷன் பையர்ஸ். அதுக்கப்புறம் அந்த ரேஞ்சுக்கு உட்பட்டு தான் இருக்காங்கன்னா அவங்கள யோசிக்கவே கூடாது. ரிவர்சலுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்க்கணும். ரிவர்சலுக்கு வாய்ப்புனா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், மீன் ரிவர்சலுக்கு ஒரு நல்ல மொமெண்டம் கொடுத்து அங்கேருந்து ரிவர்சல் ஆகணும். இது வெறும் 100 பாயிண்ட் தான், 130 பாயிண்ட் தான் கீழே இறங்கியிருக்கதே. ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல ரிவர்சல் ஆகிற அளவுக்கு என்ன லெவல் இருக்குது, எந்த லெவலுமே சினாரியோ அடிப்படையில் இல்லை. ஸோ சினாரியோ அடிப்படையில் லெவல்ஸ் வரணும். எஸ்டர்டே ஹை, எஸ்டர்டே லோ, அண்ட் ப்ரீவியஸ் க்ளோஸு, அண்ட் வீக்லி ஹை, வீக்லி லோ, மந்த்லி ஹை, மந்த்லி லோ, அந்த மாதிரி ஏதோ சம் லெவல்ஸ் இருந்தாங்க அப்படின்னா அங்கேருந்து போய் ரிவர்சல் ஆகுது. ஸோ அன்னைக்கு என்ன பண்ண போகிறாங்க, எந்த மாதிரி சினாரியோவில் ஓப்பன் ஆகுறாங்க, சினாரியோ வந்து ஓப்பன் ஆகி ரிவர்சல் கொடுக்கக்கூடிய சினாரியோவான்னு பார்க்கணும். எந்த மாதிரிலாம் ஓப்பன் பண்ணி வந்தாங்கன்னா அவங்க ரிவர்சல் கொடுக்குறது இல்லைன்றதை நோட் பண்ணுங்கள். சரிங்களா. ஒரு ஓப்பன் வந்து எஸ்டர்டே ஹைக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு மேலே போனாங்கன்னா அந்த இடத்துல ரிவர்சல் கொடுக்குறாங்களா, இல்லை எஸ்டர்டே க்ளோஸுக்கும் எஸ்டர்டே ஹைக்கும் உட்பட்டு உள்ளே ஓப்பன் ஆகி மேலே போகும்போது ரிவர்சல் கொடுக்குறாங்களா, இந்த மாதிரி சொல்கிறேன். அதை நீங்களே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி ரைட் பண்ணணும். அதனால தான் நம்ம வந்து ஒவ்வொரு சினாரியோவும் எழுதி வச்சு பழகுங்க. முந்தைய நாள் எப்படி மார்க்கெட் முடிஞ்சிருக்கு, அடுத்த நாள் எப்படி மார்க்கெட் முடிஞ்சிருக்குதுன்றதை எழுதுங்க அப்படின்னு சொல்லி அதை எழுதுனீங்கனாலே ஆல்மோஸ்ட் இருக்கிற சினாரியோஸ் எல்லாமே உங்களுக்கு மெமரியில் புரிஞ்சிடும். இந்த மாதிரி வந்தால் இந்த மாதிரி தான் சினாரியோ மேக்ஸிமம் இப்படி தான் இருக்க சான்சஸ் அப்படின்னு. அப்போ அதில் நம்ம உள்ளே இருக்கலாமா இல்லை அதை விட்டு ஒதுங்கி இருக்கலாமான்றது ஈஸியாக அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.